ஹாய் கண்மணிஸ். என்னடா இன்னைக்கு எப்போது நம்ம சேர் மேலே ஜம்முன்னு உட்காந்துட்டு கதை சொல்லுவோம், ஹிஸ்ட்ரி சொல்லிகிட்டு இருப்போம். இந்த தடவை என்னடா புக்ஸுக்கு நடுவில் உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்கணும், நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ பண்ண போகிறோம். விச் இஸ் நான் புத்தகங்கள் பற்றி பேச போகிறேன். பொதுவாக எனக்கு புத்தகங்கள் எவ்வளோ பிடிக்கும், புக்ஸ் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு இந்த கம்யூனிட்டியில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். சில பேருக்கு அவங்க டவுனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட பிடிக்கும், படம் பார்க்க பிடிக்கும், ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு வந்து நான் டவுனாக இருந்தேன்னா டக்குன்னு என்னை ஜாலியாக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து புக் ஷாப் கூட்டிகிட்டு போனால் போதும். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அது சின்ன வயசில் பாண்டிச்சேரியில் வந்து ரோலெக்ஸ் லைப்ரரி, சில்ட்ரன்ஸ் லைப்ரரி அது. ஸோ பாண்டிச்சேரிக்காரங்களுக்கு தெரியும். ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு புத்தக கடைக்கு போனாலே அது இன்னும் ஒரு டிஸ்னிலாண்டை பார்க்குற மாதிரியான ஒரு சந்தோஷம். யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒரே நேரத்தில் எல்லா விதமாக இந்த உலகத்தோட எல்லா விதமான விஷயங்களும் வந்து ஒரே நேரத்தில் நம்ம கண்ணு முன்னாடி வச்சா எப்படி இருக்கும். அது பயங்கரமான ஒரு ஃபீலிங் தான் எனக்கு. சென்னையிலையும் அதே புக் லவ் தான் வளர. ஸோ அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு சென்னையில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச புக் ஷாப்ஸ் அப்படின்னா அது பனுவல், திருவான்மியூரில் பனுவலாக இருக்கட்டும், அப்புறம் வந்து டிஸ்கவரி புக் பேலஸ், அஃப்கோர்ஸ் சென்னை புக் லவர்ஸ்க்கு, அண்ட் ஹிகின் பாதம்ஸ்லாம் நான் காலேஜ்லேருந்து நேராக அங்கே போய் செட்டில் ஆகிடுவேன். ஸோ அந்த மாதிரியான ஷாப்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான கடைகள். அதே மாதிரி லைப்ரரி, எனக்கு எக்மோர் ஃபோர்ட் இருக்கு இல்லையா, சென்னை ஃபோர்ட். ஸோ அங்கே இருக்க கனிமாரா லைப்ரரி, ஸோ ரொம்ப ரொம்ப அழகான லைப்ரரி. அது வருஷத்தில் ஒரு நாளோ 3 நாளோ நினைக்கிறேன். அது உள்ளே இருக்க அந்த 18th century இஃப் ஐம் நாட் ராங், அந்த காலகட்டத்தில் வந்து கட்டப்பட்ட லைப்ரரி, நூலகம். அது அவ்வளோ அழகான வேலைப்பாடு இருக்கும் வுட் ஒர்க்கில். அது பார்க்குறதுக்கு வந்து ஏதோ நம்மளை டக்குன்னு மாயா லோகத்துக்கே நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஹாரி பாட்டர் படங்களில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக சென்னையில் இருந்தீங்க, உங்களுக்கு புக்ஸ் பிடிக்கும்னா வருஷத்தில் ஒரு நாள் அது நீங்கள் போய் பார்க்கணும். ஓகே, நான் பாருங்கள், புக்ஸ் பற்றி உனக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு புக்ஸ் அப்படின்றது. ஸோ அதெல்லாம் எனக்கு அதை விட ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம்னா சென்னை புத்தக திருவிழா. ஸோ வருஷம் அங்கே போகிறதும், ஒரே இடத்துல வந்து அத்தனை பதிப்பகங்களை வந்து பார்க்குறதும், அத்தனை புத்தகங்களை பார்க்குறது அப்படின்றது அது ஒரு அலாதியான சந்தோஷம் தான் இல்லையா எல்லாருக்குமே. ஸோ இந்த மாதிரி இந்த வருஷம் நானும் வந்து 26ஓட புக் ஃபேர் போயிருந்தேன். ஆனால் என்னென்னா லாஸ்ட் மினிட் அப்படின்றதுனால அவசரமாக எல்லாத்தையும் வாங்கி அப்படியே அள்ளி போட்டுட்டு வந்துட்டேன். ஸோ அந்த புக்ஸ் தான் இன்றைக்கி நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்க. உண்மையாக சொல்லணுன்னா நான் இன்னும் இந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து அடுக்கவே இல்லை. ஸோ நம்ம பார்த்துட்ருக்கிறது இந்த வீட்டோட என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கார்னர் தான் இது, என்னுடைய புத்தகங்கள்லாம் அடுக்கிற அலமாரி. ஸோ இது எல்லாத்தையும் அடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். மொத்தமாக வாங்கி வச்சுட்டு அதை மறந்தே போயாச்சு. சரி அடுக்கணும் ஃப்ரீயாக இருக்கும் போதுன்னு. ஸோ இன்றைக்கி எடுத்து அடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் சரி ஓகே இதே அப்படியே வீடியோவாக என் போடக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் இந்த புக் ஃபேருக்கு வந்தப்போ என்னை சீரியலில் பார்த்துருக்கேன் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க, யூடியூப் வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னென்னா, நீங்கள் சொன்ன புத்தகங்கள் நான் வந்து இந்த புக் வாங்கினேன், அந்த புக் வாங்கினேன் அப்படின்ட்டுலாம் நீங்கள் வாங்கி காட்டினீங்க, கையில் காட்டினீங்க, நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னு எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இன்றைக்கி நான் வந்து புக்ஸ் எல்லாம் அடுக்கும்போது இதிலிருந்து உங்களுக்கு ஏதாவது புக் வந்து யூஸ் ஆச்சு அப்படின்னா, கை காட்டி விட்டேன் அப்படின்னா அது எனக்கு ரொம்பவுமே ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறோன்னா, ஒன்றா புத்தகங்கள் வந்து அடுக்கலாம். ஓகேவா, அடுக்க தொடங்க வாங்க. சுற்றியும் புக்காக இருக்குது, எந்த புக்கிலேருந்து தொடங்குறதுனே எனக்கு தெரியல. சரி ஓகே, ஃபஸ்ட்டு எதுலேருந்து போகலாம் அப்படின்னா, சரி ஓகே, நான் ரொம்ப நாள் ஆக்சுவலாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு புக்கு பிம்பச்சிறை அப்படின்னு எம்ஜிஆரோடது. ஸோ எம்ஜிஆர் பற்றினது திரையிலும் அரசியலும் அப்படின்னு எம்எஸ்எஸ் பாண்டியன் அவர்களோடது. இது வந்து இமேஜ் ட்ராப் அப்படின்னு இங்கிலீஷில் இருந்தது என்கிட்ட பொதுவாக ஒரு பழக்கம் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகங்கள்லாம் வந்து சைன் பண்ணி கிஃப்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இது 2 தடவை உள்ளே வந்து 2 தடவை வெளியில் போயிடுச்சு. ஸோ இது தமிழில் வந்து ரீஸ்டாக் பண்ண ஒரு புத்தகம் இது, பிம்பச்சிறை எம்ஜிஆரோடது. ஸோ அடுத்தது என்னுடைய ஃபேமஸான ஆளை எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய உலகை வாசிப்போம். ஸோ இது வந்து எப்படின்னா, இது ஒரு ஜன்னல் மாதிரி நமக்கு உலகம் முழுக்க இருக்க அவர் நம்ம படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எழுத்தாளர்களை பற்றின, அவங்களோட ஒர்க்ஸ் பற்றின ஒரு ரைட்டப் இது. ஸோ இது ஃபுல்லாகவே நிறைய தொகுப்புகள் இருக்குது. ஸோ இதை படிக்கும்போது நமக்கு இப்படியே இருக்குது, இந்த உலகத்தில் இப்படி எழுதியிருக்காங்களா, இந்த நாட்டில் இப்படி இருக்காங்களா அப்படின்னு தெரிகிற மாதிரியான ஒரு புத்தகம் இது.
படிக்க ஆரம்பிக்கணும் இதை. அடுத்தது வந்து பாரதியும் ஷெல்லியும் அப்படின்னு. இது நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா தமிழ்நாடு பாடநூல் கழகம் அந்த இதிலேருந்து வாங்கினேன் நான். ஸோ இந்த டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு. இது ஓப்பன் பண்ணப்போ ஃபஸ்ட் பேஜ்லேயே பார்த்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஷெல்லி இருக்கா இல்லையா, ஷெல்லி பைரன் இவங்கெல்லாம் வந்து ஃபேமஸான ஆங்கில கவிஞர்கள். ஸோ ஷெல்லியோடைய தீவிர ரசிகனாக பாரதியார் இருந்திருக்காரு. அண்ட் ஷெல்லிதாசன் அப்படின்னு ஒரு புனைப்பெயரில் வந்து சில ரைட்டப்ஸ்லாம் அவர் எழுதியிருக்காரு. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த பேரலே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஸோ இந்த புக் வாங்கி வச்சுருக்கேன். அடுத்தது களப்பிரர் வரலாறு, புதிய நோக்கில் களப்பிரர் வரலாறு அப்படின்னு. இது வந்து செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம். ஸோ இவங்ககிட்டேருந்து நான் ஆக்சுவலாக 2 புக் இல்லை 3 புக் வாங்கியிருக்கேன் இந்த தடவை. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த தடவை வந்து 50% ஆஃபரில் கூட போட்டிருந்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இது வருது. ஸோ இதில் ஒரு 3 புக்ஸ் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக களப்பிரர் பற்றி நான் போன வருஷமே ஒரு 2 புத்தகங்கள் வாங்கியிருந்தேன். அது இல்லாமல் புதிய நோக்கத்தில் களப்பிரர் வரலாறுனோடனே சரி ஓகே இவங்க என்ன புதுசாக எழுதியிருக்காங்க அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர புக்கு. ஸோ இதில் இது எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால இது வாங்கியிருக்கேன். அதே மாதிரி அங்கேருந்து வாங்கின இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான புக் அப்படின்னா செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்திலிருந்து சங்க இலக்கியத்தில் சைவ சமய மூலக்கூறுகள் அப்படின்னு. ஸோ சைவம் பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு இல்லையா, சித்தர்கள் பற்றின சீரீஸாக இருக்கட்டும், நிறைய சைவம் சார்ந்த வீடியோஸ் எங்கிட்ட இருந்து அதிகமாக அது கொஞ்சம் நான் அதிகமாக படிப்பேன் அப்படின்றதுனால சங்க இலக்கியத்தில் சைவம் பற்றி என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது ஒரு பகுப்பாய்வாக எழுதியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரே புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க என்ன மாதிரியான கலெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இது அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கானது வந்து தமிழக மீனவர் தொழில் பண்பாட்டு சொல் அகராதி அப்படின்னு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்க மீனவ மக்களுடைய வாழ்க்கையில் அவங்களே இன்ஃபேக்ட் அவங்களே இன்றைக்கி மறந்து போன நிறைய விஷயங்கள், அவங்களுடைய வார்த்தைகள், அவங்க வாழ்க்கையில் உபயோகப்படுத்துகிற வாழ்க்கையோட டிக்ஷனரி இது. ஸோ இதில் பார்க்கும்போது வந்து பண்ணா பரளை இந்த மாதிரி வந்து இந்த மீன் வகையாக இருக்கட்டும், இந்த வலையோட வகையாக இருக்கட்டும், அந்த மக்கள் வந்து அவங்களுடைய காலத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட போகிற போக்கில் யூஸ் பண்ண பழமொழிகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இதில் போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது இந்த மாதிரியான ஒரு தொகுப்பு வந்து வேறு எங்கே கிடைக்கும்னு எனக்கு தெரியல. இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்பவும் எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸைட்டிங் பர்ச்சேஸ் இந்த தடவை. மீனவர் அப்படின்ன உடனே எனக்கு இன்னொரு புக்கு ஞாபகம் வருது. இது வந்து கடல் சொன்ன கதைகள் அப்படின்னு வரிதயா கான்ஸ்டான்டின் இவங்க வந்து தொகுத்தவர். ஸோ கடலோடிகளோட வாழ்க்கையில் அவங்களோட மொழியிலேயே வந்து சொன்ன சிறுகதைகளோட தொகுப்பு இது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் வாங்கினது இது ஒன்று. அண்ட் சீசைட் ஸ்டோரிஸ்ன்னு இந்த தடவை வந்து ஹிந்துவோட பப்ளிஷிங்லேருந்து இது வாங்கினேன். ஸோ இது வந்து ஆங்கில புத்தகம். இது சீசைட் ஸ்டோரிஸ் அப்படின்னு தமிழ்நாட்டு கோஸ்டல் லைனில் இருக்கக்கூடிய இது வரைக்கும் வந்த ஆர்டிகல்ஸ், சீசைடு ஆர்டிகல்ஸ் அதோட தொகுப்பு இது. ஸோ ஆக்சுவலாக நல்ல பேஜில் நல்ல பேப்பர் குவாலிட்டியில் வந்து பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதனால் க்யூரேட்டட் காலம்ஸ் ஆன் சென்னைஸ் வைப்ரண்ட் ஃபிஷிங் கம்யூனிட்டி. ஸோ இது ரொம்ப நல்லா இருந்தது, குட்டியாக இருந்தாலும் அது. அண்டு கடல்னால் அடுத்த நீர் பற்றி இந்த தடவை நிறைய வாங்கினேன். தண்ணி பற்றி நிறைய புத்தகங்கள் இந்த தடவை ஏன்னோ என் கண்ணில் பட்டுச்சு. ஒன்று நம்ம பூவுலகின் நண்பர்கள் ஒரு வருஷமே நான் வந்து எந்த பப்ளிஷிங் போகிறேன்னா இல்லையோ பூவுலகின் நண்பர்கள் போய் அவங்களுக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு வந்துடுவேன். ஸோ அங்கே வாங்கினது தான் இது. நீர் எழுத்து அப்படின்னு தமிழகத்தின் தண்ணீர் ஆவணம் டாக்குமெண்டேஷன், தண்ணி சோர்ஸோட டாக்குமெண்டேஷன் இது. அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் களவு போகும் நீர், ரெண்டுமே நக்கீரன் ரிட்டன் பை நக்கீரன். ஸோ இந்த 2 வாங்கினேன். அடுத்தது த ஹிந்துலேயே இன்னொன்று வாங்கினேன் நான். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. யாரும் தெரியல. இது TL சஞ்சீவி குமார் அப்படின்னு ஹிந்து நாளிதழில் வெளியான கட்டுரைகளின் தொகுப்பு. ஓடும் நீரின் வேரை அறுத்த வேதனை வரலாறு அப்படின்னு. இப்போது சில புத்தகங்கள் வந்து நம்ம படிக்கும்போது அது நம்மளை வேற ஒரு கற்பனை உலகத்துக்கு எடுத்துகிட்டு போகும். இன்னும் சில புத்தகங்கள் வந்து நம்மளை கற்பனையிலேருந்து இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு இந்த உலகத்துக்கு நம்மளை இழுத்துட்டு வரும் இல்லையா, இங்கே பாரு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு எழுத்தாக இருந்தது இது. ஸோ ஐ காண்ட் வெயிட் டு ரீட் இட் ஃபுல்லி இந்த புக். அதுக்கப்புறம் இன்னொன்று நான் இந்த தடவை பாருங்கள் அப்படியே உங்களுக்கு ஒரே மாதிரியான டாபிக்ஸாக முடிஞ்ச வரைக்கும் எடுத்து காட்டுறேன். இது வந்து சென்னையின் நீர்நிலைகளை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் மட்டுமில்லை அவசரமும் கூட அப்படின்னு கூவம், அடையாறு, பக்கிங்கம். ஸோ இந்த சென்னையில் இருக்கிற சென்னைக்காரங்க அப்படின்னு சொல்கிற நமக்கே சென்னையில் இருக்க நதிகள் என்ன, இந்த ஆறு எங்கேருந்து தொடங்குது, எங்கே போகுது, சென்னையில் மொத்தம் எத்தனை ஆறு இருக்குது, அதோட வழிகள் என்ன, எவ்வளோ வழிகள் வந்து இதில் அடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நமக்கு வந்து தெரியாது.
ஸோ எனக்கு சென்னை பற்றி படிக்கிறது, ஓல்டு மெட்ராஸ் பற்றி படிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் சென்னையோட நீர்நிலைகளை நம்ம இன்னமுமே பெட்டராக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான புத்தகங்கள் ரொம்ப அவசியம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு புத்தகம் தான் இது. கோ செங்குட்டுவன் அப்படின்றவர் எழுந்தது. ஸோ இது வந்து இன்னொரு கலெக்ஷன், என்னுடைய தண்ணீர் கலெக்ஷன்ஸில் வந்து இன்னொன்று இது. அண்ட் அடுத்தது கொஞ்சம் ஹிஸ்ட்ரிக்கு போகலாம். நம்ம இந்த தடவை எனக்கு கொஞ்சம் ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக அதிகமாக வாங்கினேன். ஏன்னா இந்த வருஷம் அதிகமாகவே நான் ஹிஸ்ட்ரி வீடியோஸில் வந்து நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்றதுனால மதுரை சுல்தான்கள் பற்றி ஒரு புக் ஒன்று வாங்கினேன். இது வந்து யார், எஸ்பி சொக்கலிங்கம் ஐயாவோடது, கிழக்கு பதிப்பக்கத்தில் இருந்து முகமதியர்கள் ஆட்சியில் தமிழகம் அப்படின்றது. இதோ நான் அந்த பாண்டியர் வரலாறுலாம் சொல்லும்போது உங்களுக்கு அப்படியே லைட்டாக தொட்டுட்டு போவேன். சுல்தான், டெல்லி சுல்தான்ஸ் வந்தாங்க, இங்கே மதுரையில் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னுட்டுலாம். ஸோ அதை பற்றி இன்னும் தெளிவாக மதுரையில் என்ன நடந்தது, எப்போத்துலேருந்து யாரெல்லாம் ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படின்றது. இன்ஃபேக்ட் திருப்பரங்குன்றம் பற்றி நான் படிக்கும்போது இந்த சுல்தான்ஸ் பற்றின, அந்த சிக்கந்தர் ஒரு பற்றின கதைகள்லாம் படிக்கும்போது ஆமாம்ல இவ்வளோ இருக்குது, இத்தனை பேர் இருக்காங்க ஒரே பேரில், இதெல்லாம் நம்ம ஏன் வந்து படிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அங்கேருந்து வந்த தேடல் தான், மேபி அதோட சைடு எஃபெக்ட் தான் நினைக்கிறேன், இது போஸ்ட் எஃபெக்ட். ஸோ இந்த புக்கை வாங்கியாச்சு. அடுத்தது பல்லவர்கள் பற்றின தொன்மையியல் வரலாறு, தமிழில் வானதி, கேப்ரியோ ஜூவோ தூப்ரே. ஸோ இது வந்து தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க பல்லவர்கள் பற்றி. டைரெக்டாக பல்லவர்கள் பற்றி எழுதின புத்தகங்கள் நிறைய இருக்குது, பட் இது வந்து தமிழாக்கம், இங்கிலீஷ்லேருந்து தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இவங்களோட டேக் எப்படி இருக்குது அப்படின்னு, ஏன்னா தொண்டை மண்டலம் இல்லையா நம்ம, ஸோ இவங்களுக்கு பல்லவர்கள் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால ஒன் மோர் புக் பல்லவர்கள் பற்றி நம்மக்கிட்ட. அண்டு தமிழக பாளையங்களின் வரலாறு, மு சரபோஜி, இதுவும் வந்து கிழக்கு பதிப்பகம் தான். பாளையங்களோட வரலாறு, பாளையங்கள், இப்போ நாயக்கர்கள் பற்றியெல்லாம் படிக்கும்போது இந்த பக்கத்தில் அந்த பாளையக்காரர்கள் அதெல்லாம் வந்து ஒரு கதையாக தான் எனக்கு. இப்போ மருதநாயகம், ஆக்சுவலாக முதல்ல நான் மருதநாயகமுடைய கதை சொல்லும்போது தான் பாளையக்காரர்களை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். ஒன் லைனில் படிச்சுட்டு போகிற விஷயம் கிடையாது, அதில் இன்னும் நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது, இதில் இன்னும் நிறைய படிக்கணும் அப்படின்னு தோணிகிட்டே இருந்தது. ஸோ இது கரெக்டாக கண்ணில் பட்டது, இது வாங்கி போட்டாச்சு. அடுத்தது என்னது, சமயங்களின் அரசியல், தோ பரமசிவன் ஐயாவோடது. ஸோ தோப்பா ஐயாவோடது வந்து நான் நிறைய புத்தகங்கள் நான் இதுக்கு முன்னாடி நிறைய ரெஃபர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒன் மோர் புக் ஆன் த லிஸ்ட், சமயங்களின் அரசியல். ஆன்மீக தளத்தில் புரட்சியாளர்கள் அப்படின்னு நீசு பெருமாள் அவர்கள் எழுதியிருக்காங்க. ஸோ நியூ செஞ்சுரி புக் ஹவுஸோடது இது. இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் புரட்சியும் ஆன்மீகமும் வந்து வேறு வேறு கிடையாது. மனுஷங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து உதவணும் அப்படின்னு மனிதர்களால் உருவாக்கப்பட்டது தான் ஆன்மீகம். அதே மாதிரி தான் புரட்சியும், மனுஷங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவணும் அப்படின்றதுக்காக தான் உலகத்தில் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து புரட்சி அப்படின்றது வெடிக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் புரட்சியும் ஆன்மீகமும் வேறு வேறு இல்லை. ஸோ அப்படி ஆன்மீக தளத்தில் இயங்கின புரட்சியாளர்கள் அவங்கெல்லாம் யார் யார் அப்படின்னு இந்திய அளவில் எழுதியிருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய பேரெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பெயர்கள் இருந்தது. அவங்களுடைய வரலாறு, அவங்க எந்த மாதிரி வந்து ஆன்மீகத்தின் வழியாக மக்கள்கிட்ட போயிருக்காங்க, மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்காங்க அப்படின்றது கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு வீடியோ எதிர்பார்க்கலாம். ஸோ நல்லா இருந்தது இந்த டாபிக். அதே புரட்சி அப்படின்ன உடனே இதையும் சொல்லணும் நம்ம, ஆன்மீகம் புரட்சி அப்படின்னும் போது இந்த ரெண்டும் அப்படியே சொல்லிடுறேன். ஒன்று புரட்சி பற்றினது, இன்னொன்று ஆன்மீகத்தின் பேரை மக்களில் ஏமாத்தினவங்களை பற்றினது. இது வந்து புரட்சி அப்படின்ற பேரில் மக்களுக்கு வந்து நல்லது செஞ்சவங்களுடைய புத்தகம் இது. உலகை மாற்றிய புரட்சியாளர்கள், மருதன் அவர்களோடது வந்து நான் நிறைய புத்தகங்கள் எனக்கே தெரியாமல் ஏதாவது ஒன்று வீடியோ பண்ணணும் அப்படின்னும் போது தமிழில் இதை பற்றி என்ன எழுதியிருக்காங்க, நான் எங்கேயாவது புக் வாங்கினேன், ஷாப்பிங் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து மருதன் அவர்களோடது வந்து இருக்கும். நிறைய புத்தகங்கள் அந்த மாதிரி என்கிட்ட சேர்ந்துருக்கு இவரோடது, ஜென்ரல் டாபிக்ஸில். ஸோ அப்படி ஒரு புத்தகம் இது, உலகை மாற்றிய புரட்சியாளர்கள், மஸ்ட் ரீட் இது எனக்கு. அண்ட் ஆட்சியை கவிழ்த்து ஆன்மீக குருமார்கள்னு, இது வந்து உண்மையாக சொல்லணும்னா இந்த புக் வந்து இதில் என்ன உள்ளே இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா ஆன்மீகம் அப்படின்ற பேரில் நூற்றாண்டு காலமாகவே வந்து நிறைய ஏமாற்று பேர்வர்களும் இருந்துட்டு இருக்காங்க. ஆன்மீகம் அப்படின்ற போர்வையில் கெடுதல் பண்ணிட்டு இருக்கவங்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க இல்லையா. ஸோ ஆன்மீகம் அப்படின்ற போர்வையில் சூழ்ச்சி பண்ணவங்க யார், மக்களை வந்து சுரண்டினவங்க யார் அப்படின்ற பற்றின ஒரு புத்தகம் இது. இது ரஸ்புத்தன், உங்களுக்கான கதை இது, ஆக்சுவலாக ரஸ்புத்தனோட கதையே. ஸோ இவரை இந்த புக்குக்கு வந்து
அட்டை படமாக வச்சுருந்தது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ படிக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கினது. இது படிச்சுட்டு இதை ரஸ்புத்தனோட கதை வந்து கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு நான் வீடியோவாக சொல்கிறேன், ஓகேவா? அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் எனக்கு. இந்திய சூஃபிகளின் வரிசை இசைஞானி இனாயத் கான் அப்படின்னு நாகூர் ரூமி அவர்கள் எழுதியிருக்காங்க. இதுவும் வந்து கிழக்கு பதிப்பகம் தான். பொதுவாக இஸ்லாத்தில் இசை கூடாது அப்படின்னு ஒரு தவறான கருத்து இருக்குது. ஆனால் அதை மறுதளிக்கும் விதமாக ஒரு இஸ்லாமிய இசைஞானி இசையால் வாழ்ந்தார், இசையாகவே வாழ்ந்தார், உலகம் முழுவதும் பயணம் செய்து சிஷ்டியா தரீகாவை பரப்பினார். இவர்தான் இசைஞானி இனாயத் கான். ஸோ அது என்ன மார்க்கமாக இருக்கும், அது என்ன வழியாக இருக்கும் சூஃபி இசையில் வரிசையில் இவர் ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக எனக்கு சூஃபி இசை ரொம்ப பிடிக்கும், அது சம்மந்தமான இடங்களுக்கு போகிறதும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது எனக்கு வந்து ஒரு 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 நல்ல தீனியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த புக் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேட்ச். அடுத்தது இப்போது சமீப காலங்களில் எனக்கு என்னவோ சமணர் பற்றினும் வந்து பௌத்தம் பற்றியும் வந்து புத்தகங்கள் படிக்க நிறைய ஆரம்பிச்சிருக்கேன் ஹிஸ்ட்ரியில். ஸோ அந்த வரிசையில் வாங்கினது தான் இந்த 3 புத்தகங்களும். ஒன்று பாண்டிய மண்டலத்தில் பௌத்தம் வரலாற்று ஆய்வு அப்படின்னு டாக்டர் மு. நீலகண்டன் அவருடையது. எனக்கு வந்து படிக்க தான் சில விஷயங்கள்லாம் நமக்கு தெளிவாகும், புரியும் அப்படின்னு சொல்லுவாங்களே. அப்படி தான் எனக்கு வந்து மதுரை பாண்டிய மண்டலம் பற்றி நம்ம நிறைய படிக்க தான், அதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நம்ம சைவம் பற்றி பேசுகிறோமோ அந்த அளவுக்கு எனக்கு ஆசிவகம் படித்தப்போ தான் இது பற்றின ஒரு தெளிவு இருந்து. தமிழர் மெய்யியல் அப்படின்றது படிக்கும்போது தான் எனக்கு அங்கே வந்து பௌத்தமும் சமணமும் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, மதுரையில் வந்து பிரிக்க முடியாததாக இருந்திருக்கு ஒரு காலத்தில் அப்படின்னு வந்து எனக்கு தெரிய வந்தது. ஸோ அப்போதுலேருந்தே நிறைய புத்தகங்கள் வாங்க ஆரம்பித்தேன். ஸோ அதில் ஒன்று பாண்டிய மண்டலத்தில் பௌத்தம். அது அடுத்தது சமணர் கழுவேற்றம் அப்படின்னு ஒரு வரலாற்று தேடல் அப்படின்னு கோ. செங்குட்டுவன் எழுதியிருக்காரு, கிழக்கு பதிப்பகம். சமணர் கழுவேற்றம் புனைவா வரலாறா என்பது குறித்த விவாதம் 1800களின் இறுதியில் தொடங்கி இன்று வரை தொடர்கிறது. இலக்கியம், சிற்பங்கள், வரலாற்று ஆவணங்கள், கள ஆய்வுகளோடு மேல் சித்தாமூர் சமண மடத்தின் மடாதிபதி அவர்களின் நேர்காணல் என கிடைத்திருக்கும் ஆதாரங்களின் ஊடாக ஒரு முடிவை தேடும் முயற்சிதான் இந்த நூல். கழுவேற்றம் தொடர்பான அரிய புகைப்படங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. அப்போது சமணம் வந்து எவ்வளோ பெரிய மதமாக இருந்திருக்கணும். அதுக்கப்புறமா வந்து சைவமும் வைணவமும் வந்து ஒரு பக்தி புரட்சியின் பிறகு வந்து மறுபடியும் வந்து பெரிய ஒரு இடத்தை பிடிக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சமணமும் பௌத்தமும் தமிழ்நாட்டில் என்னவா இருந்தது அப்படின்னு படிக்கிறதுக்கான தேடல் வந்து எனக்கு ஒரு சமீப காலமாகவே அதிகமாக இருக்குது. ஸோ அதில் ஒன்று தான் இந்த புத்தகமும் வாங்கினதும். அண்ட் கௌதம புத்தர், மயிலை சீனி வெங்கடசாமி அவர்களுடையது. புத்தா பற்றி வந்து சமீபமாக நிறைய படிக்க தொடங்கியிருக்கேன். எனக்கு புத்தரை பற்றி படிக்கும் போதெல்லாம் இது எப்படி இருக்குன்னா, இது கான்டென்ட்டோ இல்லை வந்து இவர் ஒரு சாமியாகவோ நான் படிக்கலை. இவர் வந்து புத்தர் அப்படின்றது எனக்கு வந்து ஒரு வே ஆஃப் லைஃப் அப்படின்னு நான் நம்புகிறேன். புத்தரை பற்றி நீங்கள் சும்மா இருக்கும்போது நீங்கள் படிச்சிங்கன்னா, இப்போது சில பேர்லாம் வந்து ஃபேன்சியாக ரூமியை பற்றிலாம் படிப்பாங்க இல்லையா, ரூமியோட கவிதைகள் படிப்பாங்க. அது ஒரு மாதிரி நமக்கு மனசு அமைதியை கொடுக்கும். அதே மாதிரி தான் புத்தருடைய போதனைகள். அவர் எத்தனை தடவை நீங்கள் புத்தர் பற்றி எத்தனை புத்தகங்கள் நீங்கள் வாங்கி படித்தாலுமே அது ஒரு தடவையும் உங்களுக்கு வந்து புதுசாக அதுலேருந்து ஒரு விஷயம் வந்து உனக்கு நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ அதுக்கு நான் கேரண்டி. அந்த மாதிரி நான் எங்கே போனாலுமே புத்தா பற்றி என்ன இருந்தாலுமே நான் வாங்கிடுவேன். ஸோ அப்படியான ஒரு புக் இது. அடுத்தது சரி ஓகே, ரொம்ப ஆன்மீக பயணமாக போயிட்டுருக்கோம். இன்னொரு கொஞ்சம் ஹிஸ்ட்ரிக்கு வரலாம். ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார். இது வந்து சொல்லப்படாத உண்மைகளும் இந்திரா காந்தி கொல்லப்பட்டதன் பின்னணியும், பேராசிரியர் எஸ்ஆர் விவேகானந்தம் அவர்கள். இது வந்து 6th சென்ஸ்லேருந்து வாங்கினது. ஏற்கனவே ஆப்ரேஷன் போலோ அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் இல்லையா. அது வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக இருந்த ஹைதராபாத் சமஸ்தானம் எப்படி இந்தியாவோட இணைக்கப்பட்டது அப்படின்றத பற்றின கதை. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை அப்படின்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரலாறு, சமீபத்திய வரலாறு, இந்தியர்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இது. ஸோ இது பற்றியுமே ஒரு வீடியோ போடணும்னு ரொம்ப நாளாகவே நினச்சிட்ருக்கேன். ஸோ அதுக்கு இங்கிலீஷ் புத்தகங்கள் இருக்குது, பட் தமிழில் இது பார்த்த உடனே வாங்கிட்டேன் நான். ஸோ ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக் நான் இந்த தடவை கண்ணில் பட்டது அப்படின்னா, தமிழ் மக்கள் வரலாறு. இவர் வந்து எஸ்.ஜே. ஸ்டீஃபன் அப்படின்னு தமிழில் கீழங்கோவன் அப்படின்னு எழுதியிருக்காரு. இவர் வந்து நிறைய புத்தகங்கள் இந்த தடவை நான் பார்த்தேன். நியூ செஞ்சுரி புக் ஹவுஸில் இவரே வந்து அடுக்கி இருந்தாங்க ஒரு டாபிக் பற்றி. அதாவது காலனி ஆதிக்க இந்தியாவை பற்றின புத்தகங்கள் இது. ஸோ அதில் தமிழகத்தின் காலனிய கட்டுமானத்தில் தேயிலை, காப்பி கொட்டை மற்றும் புகையிலை அறிமுகமும் வர்த்தகமும், பல வகையான மதுபானங்கள் வணிகமும் நுகர்வும், சமூகத்தின் சீரழிவும், அதாவது 1545 1877 வரைக்கும் இந்தியர்களுக்கு மத்தியில் இந்த புகையிலை
தேயிலை, அதுக்கப்புறம் மதுபானம்லாம் எடுத்துகிட்டு வந்தது, எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க, வணிகம் எப்படி நடந்தது, வரிகள் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் அது வந்து இங்கே இருக்க இந்தியர்கள் தமிழர்கள் மத்தியில் இது என்ன மாதிரியான ஒரு இம்பேக்டை கொண்டு வந்துச்சு அப்படின்றது மாதிரியான ஒரு கிராஸ்கட் வியூவாக இருந்தது. இப்போது மற்ற விஷயங்கள்லாம் நம்ம வந்து எங்கே வேணால் படிச்சுக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் இது பற்றின டேட்டாஸோடு வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ இது ரொம்ப புதுசாக இருந்தது. எத்தனை பேர் மாட்டினாங்க, எத்தனை பேர், இந்த மாதிரி ரொம்ப புதுசாக இருந்தது. இந்த மாதிரியான புத்தகங்கள் நமக்கு எங்கே கிடைக்கும் சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி எனக்கு பார்த்த உடனே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அதனால் வாங்கினேன். ஸோ அடுத்ததாக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பை அப்படின்னா இதுதான், ஆனந்தரங்கப்பிள்ளை நாட்குறிப்பு. ஸோ இன்னும் கவர் கூட பிரிக்கல பாருங்கள். இது வாங்கினது அப்படியே இருக்குது. இது வந்து கிழக்கு பதிப்பக்கத்தில் இருந்து தான் வாங்கினேன். கோ செங்குட்டுவன் அவர்கள் எழுதியிருக்கோம். இது வந்து ஆனால் டைரெக்டாக ஆனந்தரங்கப்பிள்ளை அவர்களுடைய டைரி குறிப்பு. இப்போது இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்காங்க, யார் தான் நான் ஆனந்தரங்கப்பிள்ளை அப்படின்னு தெரியாதவங்களுக்கு வந்து சொல்கிறேன். இவர் யார் அப்படின்னா, முதல்ல அந்த டைரி எழுதுறது அப்படின்ற பழக்கம் இருக்கு இல்லையா, அது வந்து இவர்கிட்ட இருந்து தான் முதல்ல தமிழக வரலாற்றில் தோன்றிய முதல் நாள் குறிப்பு ஆனந்தரங்கப்பிள்ளை எழுதியது தான். அதாவது இவர் வந்து அப்போது 1700s, அதாவது 18ஆம் நூற்றாண்டில் ஃப்ரெஞ்சோடைய புதுச்சேரியில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஃப்ரெஞ்ச் அரசவையோட துபாஷியா டிரான்ஸ்லேட்டராக அவர் இருந்தார். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய வேலையை பண்ணது மட்டும் இல்லாமல் தினமுமே வந்து நாட்குறிப்பு எழுதுகிறார். இதை வந்து டைரெக்டாக படிக்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு 18ஆம் நூற்றாண்டு காலத்தில் தமிழ்நாடு எப்படி இருந்தது, பாண்டிச்சேரி எப்படி இருந்தது, மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருந்தது, நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் பற்றிலாம் அவர் வந்து எழுதியிருப்பார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மனுஷன் இவர். ஸோ அந்த புக் தான் இது. அடுத்த 2 இன்ட்ரெஸ்டிங்கான புக் அப்படின்னா வந்து தமிழர் பண்பாட்டு பதிவுகள், குடவாயில் பாலசுப்ரமணியன் ஐயாவோடது. ஸோ ஐயாவுடைய நிறைய புத்தகங்கள் ஏற்ற ஒரு 3 புத்தகங்கள் இருக்குது இவரோடது, இல்லை 4 புக்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றும் படிக்கும்போது நம்ம ஒரு விஷயத்தை கடந்து போயிடுவோம் இல்லையா, ஆனால் அங்கே அதில் என்ன நம்ம அதுலேருந்து தெரிஞ்சுக்கணும் தமிழர்கள் பற்றி அப்படின்னு ஏதாவது ஒரு டேக்அவே இவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படியான எனக்கு ரொம்ப பிடிச்சவர், இவர்கிட்ட நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த தடவை தமிழர் பண்பாட்டு பதிவுகள் ஏற்கனவே இருந்தது, பட் கொடுத்துட்டேன் அப்படின்றதுனால திரும்பவும் அதை ரீஸ்டாக் பண்ணேன் இந்த தடவை. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக் அது என்னென்னா, தமிழகத்தில் அடிமை முறையும் ஆள் விற்பனையும், புலவர் சே ராசு அப்படின்றவர் எழுதியிருக்காரு. ஸோ இது வந்து ரொம்ப எனக்கு பார்த்த உடனே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இது ஆமாம், இப்படி ஒரு விஷயம் எங்கேயும் இருந்ததில்லை அப்படின்ற மாதிரி. ஸோ தமிழகத்தில் அடிமை முறை பற்றி எனக்கு, நான் தேவதாசிகள் பற்றி ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன், தமிழகத்தில் தேவதாசி முறை அப்படின்னு. ஸோ எனக்கு அது பண்ணும்போது இந்த அடிமை முறை பற்றியும் அடுத்ததே ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அது ஏனோ தள்ளி போச்சு. அதுவும் ஒரு நல்லதுக்கு தான் நினச்சிக்கிறேன் நான். ஸோ ஏன்னா அதை பற்றி ஏற்கனவே வந்து ஒரு 2 புத்தகங்கள் என்கிட்ட இருக்குது. ஸோ இது 3ஆவதாக என்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு. ஸோ எஸ், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பை. ஸோ இதுதான் இந்த வருஷத்தோட கலெக்ஷன். முழுசாக எல்லாத்தையுமே என்னால் எல்லா புத்தகங்களையும் காட்ட முடியல, ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து பேசியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கான ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க டாபிக்ஸ் தான் எடுத்திருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்குங்க. அண்ட் உங்களுக்கு இதில் வந்து எந்த புக் பிடிச்சிருக்கு, எதை வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு நிறைய புக்ஸ்லாம் காட்டினேன் இல்லையா, எதில் நான் வந்து முதல்ல வீடியோ போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதுலையும் கமெண்ட்டில் போடுங்க. அடுத்தது சூப்பராக அதை பற்றி நான் ஒரு வீடியோவாக போட்டுடலாம், நோ ப்ராப்ளம். அண்ட் புக்ஸ் படிக்காதவங்க படிக்க தொடங்குங்க. புக்ஸ் படிக்கிறவங்க தயவு செஞ்சு இன்னும் நிறைய பேருக்கு வந்து புத்தகங்களை பரிசாக கொடுங்க. கீப் ரீடிங், கீப் எக்ஸ்ப்ளோரிங் நியூ வேர்ல்ட். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்மணிஸ். இப்போ நான் போய் புக்ஸ் எல்லாம் எடுக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.